சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமாரின் கையெழுத்தை ஒப்பிட்டு பார்க்க வரும் 17ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தும்படி உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் மின் பொறியாளர் சுவாதி வெட்டி படுகொலை செய்யப்பட்டது தொடர்பாக நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ராம்குமாரை போலீசார் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். ராம்குமாரை காவலில் எடுத்து விசாரணை நடத்திய போலீசார் அவரது கையெழுத்தினை ஒப்பிட்டு பார்க்க அனுமதி கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இதற்கு அனுமதி அளித்த எழும்பூர் நீதிமன்றம் வரும் 17ஆம் தேதி ராம்குமாரை ஆஜர்படுத்த உத்தரவிட்டது. கையெழுத்து பிரதிகளை ஒப்பிடுவதற்கு மனு தாக்கல் செய்து காவல்துறையினர் மனு தாக்கல் செய்து அதற்கு நாங்களும் எதிர்மனு தாக்கல் செய்து இருதரப்பு வாதமும் கேட்கப்பட்டு உத்தரவு காப்படப்பட்டிருந்தது. 17ஆம் தேதிக்கு அன்று அந்த கையெழுத்தை ஒப்பிடுவதற்கு நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த மனுவை அனுமதித்து உத்தரவிட்டிருக்கிறார். ஆனால் அந்த 17ஆம் தேதிக்குள் நீங்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்றும் எங்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இதனிடையே சுவாதி கொலை வழக்கில் விசாரிக்கப்பட்ட முகமது பிலால் மாலிக் மற்றும் சுவாதியின் நண்பர்கள் உட்பட 6 சாட்சிகளிடம் நீதிபதி முன்னிலையில் பெறப்பட்ட வாக்குமூலங்கள் சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் 14வது நடுவர் மன்றத்தில் ஆவணங்களாக சமர்ப்பிக்கப்பட்டன.